குழந்தைங்க கட்டை விரல் சப்புறதையோ நகம் கடிக்கிறதையோ பார்த்தா பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவலை இருக்கும். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மில் பலரும் இதெல்லாம் கெட்ட பழக்கம்னு தான் நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருந்தா என்ன பண்றது? சிம்பிளா சொல்லணும்னா இல்லவே இல்ல. இது ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. சோ நம்ம பார்வை மாறணும். இத ஒரு பழக்கமா பார்க்காம ஒரு முக்கியமான தேவையா பார்க்க ஆரம்பிக்கணும். குழந்தைங்க தங்களை தாங்களே அமைதிப்படுத்திக்க கத்துக்கிற முதல் வழியே இதுதான். இதுல 2 முக்கியமான உணர்வுகள் இருக்கு. ஒன்னு வாய் வழியா உணர்றது, இன்னொன்னு உடம்போட நிலைய உணர்றது. இந்த 2 உணர்வும் சேரும்போது எல்லாம் சேஃப் அப்படின்னு மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது. அதனால அவங்க அமைதியாகறாங்க. இதே கான்செப்ட் தான் நகம் கடிக்கிறதுக்கும். அதுவும் தாடை, வாய், விரல்களுக்கு ஒருவித அமைதியை தருது. குறிப்பா ADHD அல்லது ஆட்டிசம் மாதிரி சென்சரி சவால்கள் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே சகஜம். ஸ்ட்ரெஸ், பொது இடங்கள் இல்ல தூங்க போற நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும். சரி, நம்ம உடனே நிறுத்து அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம அந்த செயலை மட்டும் நிறுத்துறோம். ஆனா அதுக்கு மூல காரணமா இருக்கிற உணர்வு தேவை அப்படியே தான் இருக்கும். அப்போ உண்மையான மாற்றம் எப்படி வரும்? தடுக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது மூலமா தான். அதுக்கு சில வழிகள் இருக்கு. முதல்ல சியூவல் மாதிரி மெல்லக்கூடிய பாதுகாப்பான பொருட்களை கொடுக்கலாம். அடுத்து தினமும் பபுள்ஸ் ஊதுறது, மூச்சு பயிற்சி மாதிரி அமைதிப்படுத்துற விஷயங்களை ருட்டீன் ஆக்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் ஓவர்வெல்ம் ஆனா அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை உருவாக்கி கொடுங்க. ஜம்பிங், கிளைம்பிங் மாதிரி உடல் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட நரம்பு மண்டலத்தை ரொம்பவே ரெகுலேட் பண்ணும். கடைசியா நல்ல டைட்டா கட்டி பிடிக்கிறது, அதாவது டீப் பிரஷர் ஹக்ஸ், இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் பழக்கம் இல்ல, இது அவங்களோட உணர்வு தேவை. நாம இந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், குழந்தைங்க தங்களை தாங்களே சரி செஞ்சுக்க கத்துக்குவாங்க.